அனைவருக்கும் வணக்கம். இப்ப இருக்க மார்க்கெட் கண்டிஷனுக்கு நமக்கு பெஸ்ட்டான ஒரு இன்வெஸ்ட்மென்ட், ஒரு பாசிவ் இன்கம் மெத்தட்னா என்னன்னா, டிவிடெண்ட் ஸ்டாக்ஸ் தான். ஸோ அதிலயுமே ஹை யீல்டு டிவிடெண்ட் ஸ்டாக்ஸ் எல்லா மாசமும் டிவிடெண்ட் கிடைக்குமா அப்படின்னா, ஒரு 17 ஸ்டாக் வந்து நான் இந்த வீடியோல காமிக்க போறேன். நான் வந்து அது எல்லாமே ட்ராக் பண்ணிட்டு இருக்கேன். ஃபோக்கஸ் பண்ணிட்டு இருக்கேன். ஸோ அந்த 17 ஸ்டாக்குமே ஒவ்வொரு மாசமும் அதாவது ஜனவரி டூ டிசம்பர் வரைக்குமே உங்களுக்கு டிவிடெண்ட் தரப்போறாங்க. ஸோ அந்த மாரி ஸ்டாக்ல இருந்து நமக்கு வந்து மார்ச், ஏப்ரல், மே இந்த 3 மாசத்துக்குள்ள அடுத்த 3 மாசத்துக்குள்ள டிவிடெண்ட் தரப்போற கம்பெனிகள் ஒரு 7 இருக்கு. அந்த கம்பெனிகள் என்ன லெவல்ல இருக்கு? ஃபோக்கஸ் பண்ணலாமா வேணாமா? அப்படிங்கிறத இந்த வீடியோல டீடைலா பார்த்துடலாம். டோட்டலா நான் வந்து 17 ஸ்டாக் வந்து டிவிடெண்ட் ஸ்டாக்ஸ வந்து ஃபோக்கஸ் பண்ணிட்டு இருக்கேன். ஸோ அதுல ஒரு 7 ஸ்டாக்க பத்தி இந்த வீடியோல கிளியரா பார்த்துடலாம். ஸோ ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் டிவிடெண்ட்னா என்ன அப்படின்னு தெரிஞ்சுக்கணும். ஒரு கம்பெனி வந்து நல்ல ப்ராஃபிட்ல போகும்போது அவங்களோட ப்ராஃபிட் ஷேரை வந்து நமக்கு ஷேர் பண்றாங்க. ஸோ அதைத்தான் டிவிடெண்ட் சொல்றோம். அதை வந்து அவங்க இயர்லி பிரிச்சு கொடுப்பாங்க. மேபி 4 டைமோ, 1 டைமோ, 3 டைமோ அதுல வந்து பர்சன்டேஜ் உங்களுக்கு தெரியும். ஓகே 6%, 10% இல்ல 5% அந்த ரேஞ்சை வச்சு தான் நம்ம வந்து டிவிடெண்ட் ஈல்டை வந்து கன்ஃபார்ம் பண்றோம். ஸோ அதை பொறுத்து தான் நம்ம வந்து ஒரு டிவிடெண்ட் ஸ்டாக்ஸையும் வாங்குறோம். டிவிடெண்ட் ஸ்டாக் எப்போ வாங்கலாம் அப்படின்னா, எப்பயுமே டிவிடெண்ட் ஸ்டாக்ஸ் வந்து ஒரு 50% டிஸ்கவுண்ட்ல இருக்கும்போது நீங்க வாங்குனீங்கன்னா உங்களுக்கு வந்து ஸ்டாக் வந்து க்ரோ ஆகும்போது உங்களுக்கு டிவிடெண்டும் க்ரோ ஆகும். உங்களுக்கு ஸ்டாக்கோட மதிப்பும் விலையும் கூடும்போது உங்களுக்கு பிற்காலத்துல உங்களுக்கு வந்து டிவிடெண்ட் இன்கமும் அதிகமா வரும். ஸோ அதுக்கு வந்து நிறைய சான்சஸ் இருக்கு. நீங்க ஹைல வாங்கிட்டீங்கன்னா உங்களுக்கு டிவிடெண்ட் வரும் கண்டிப்பா. பட் ஸ்டாக்கோட பிரைஸ் வந்து க்ரோ ஆகாது. ஏன்னா அது வந்து கரெக்ஷன் ஆகி கீழ வந்துச்சுன்னா. ஸோ அதுக்காக தான் நம்ம மெயினா அந்த மாதிரி நம்ம பாட்டம்ல வாங்குங்க அப்படின்னு நம்ம சொல்றது. ஸோ இந்த சேனல்ல காமிக்கிறது எல்லாமே ஒரு எஜுகேஷனல் பர்பஸ் தான். நம்ம சேனலை ஆதரிக்கிற எல்லா நல்ல உள்ளவங்களுக்கும் நன்றி. மேக்ஸிமம் வியூவர்ஸ் ரிக்வெஸ்ட் வந்து நான் வந்து ஒவ்வொரு வீடியோலையும் நான் கிளியர் பண்ண ட்ரை பண்றேன். நான் செபி ரிஜிஸ்டர்ட் அட்வைசர் இல்ல. எல்லா வீடியோட கமெண்ட் செக்ஷன்லயும் ஒரு மெசேஜ் வந்து பின் பண்ணி வச்சிருக்கேன். அந்த மெசேஜை பாருங்க. இந்த வீடியோ ஃபுல்லா பார்த்தா மட்டும்தான் நான் என்ன சொல்ல வரேன் அப்படிங்கிறது உங்களுக்கு புரியும். வீடியோ பிடிச்சிருந்தா கண்டிப்பா லைக் பண்ணுங்க, ஹைப் பண்ணுங்க. ஸோ 17 டிவிடெண்ட் ஸ்டாக்ஸ் வந்து நான் எப்பயுமே இதை வந்து என்னோட ஃபோக்கஸ் பண்ணிட்டு இருக்க ஸ்டாக்ஸ். கோல் இந்தியா, வேதாந்தா, எம்பசி ஆஃபீஸ் பார்க்கு, அதுக்கப்புறம் ஆர்இசி, ஹிந்துஸ்தான் ஜிங்க், டாடா கன்சல்டன்சி, ஐடிசி, கெயில், ஹெச்சிஎல், ஓஎன்ஜிசி, இந்திரபிரதாசா கேஸ், என்எம்டிசி, ஓஎஃப்எஸ்எஸ், பவர் ஃபைனான்ஸ் கார்பரேஷன், இன்ஃபோசிஸ், பிஃபைசர், பெட்ரோநெட். ஸோ இவ்வளோ கம்பெனிஸ் இருக்கு. ஸோ இதுல வந்து எனக்கு நம்ம இப்போ என்கிட்ட இருக்கிறது வந்து ஐடிசி வந்து எனக்கு டிவிடெண்ட் கிடைச்சிருச்சு. அதாவது பிப்ரவரியில் நிறைய ஸ்டாக் வந்து டிவிடெண்ட் கொடுத்துட்டாங்க. அந்த ஸ்டாக்கை பற்றியெல்லாம் இதில் பார்க்க போகிறது இல்லை. பட் எனக்கு நான் சொல்கிறேன், ஐடிசி எனக்கு டிவிடெண்ட் கொடுத்துட்டாங்க. அதுக்கப்புறம் ஆர்இசியும் டிவிடெண்ட் கொடுத்துருக்காங்க, பிஎஃப்சியும் டிவிடெண்ட் கொடுத்துட்டாங்க. பட் இன்னும் கிரெடிட் ஆகல. ஸோ நிறைய பேருக்கு வந்து இந்த வாரத்தில் கிரெடிட் ஆயிருக்கும். ஸோ இதில் வந்து நம்ம பார்க்க போகிறது எம்பசி ஆஃபீஸ். இவங்க வந்து ரியல் எஸ்டேட்டில் இருக்க ஒரு கம்பெனி. அதுக்கப்புறம் ஆர்இசி இவங்களையும் பற்றி பார்க்க போகிறோம். இவங்க வந்து மார்ச்சில் டிவிடெண்ட் கொடுக்க போகிறாங்க. மார்ச் டு மேல டிவிடெண்ட் கொடுக்கக்கூடிய கம்பெனியில் இதெல்லாம் இருக்குது. ஸோ இங்கே பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து எல்லா மந்த்தும், அதாவது ஜனவரி டு டிசம்பர் வரைக்குமே உங்களுக்கு கவர் ஆயிருக்கும். ஒரு சில மந்த் வந்து ஹியர் அண்ட் தேர் இருக்கும். இப்போ டிசிஎஸ்லாம் ஒரு சில டைம் வந்து ஜனவரியில் கொடுப்பாங்க, இல்லை பிப்ரவரியில் கொடுப்பாங்க. ஸோ அந்த மாதிரி கவர் பண்ணும்போது இந்த மாதம் கொடுக்கலாம், அடுத்த மாதம் கொடுப்பாங்க. ஏன்னா அவங்கெல்லாம் வந்து கன்சிஸ்டண்டாக டிவிடெண்ட் கொடுக்குற கம்பெனிஸ். ஸோ அது மாதிரி நீங்கள் பார்த்தீங்கன்னா இந்த சார்ட்டை வந்து உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும். இங்கே வந்து டிவிடெண்ட் ஈல்டு எவ்வளோ கொடுக்குறாங்க அப்படிங்கிறது இருக்கும். இது வந்து 6.1% எக்ஸாம்பிள் கோல் இந்தியா வந்து 6.1% டிவிடெண்ட் கொடுக்குறாங்க அப்படின்னா பிப்ரவரி, ஆகஸ்ட், நவம்பர் இதை வந்து பிரிச்சு கொடுப்பாங்க. 3 டைமா பிரிச்சு கொடுக்குறாங்க. அப்படிதான் அர்த்தம். ஸோ எல்லா மந்த்தும் 5.4% கிடைக்கும், 6.1% கிடைக்கும் அப்படின்னு நினைக்க கூடாது. ஸோ அதுல வந்து நம்ம 7 ஸ்டாக் வந்து பார்க்க போறோம். ஆர்இசி லிமிடெட் இவங்க வந்து நல்ல ஒரு ஒரு பாட்டம் சப்போர்ட்ல தான் இருக்காங்க. ரொம்ப கீழே கிடக்குறாங்க. இங்க பாருங்க 354 ரூபாய் இருக்கு. கிட்டத்தட்ட 654 ரூபா வரைக்கும் போன ஸ்டாக் வந்து 354 ரூபாயில இருக்கு. இவங்க வந்து 5.1% டிவிடெண்ட் கொடுக்குறாங்க. இந்த அமௌண்ட் நமக்கு பிப்ரவரிக்கு கொடுத்தது கிடைச்சிருச்சு. இதுக்கப்புறம் மார்ச்ல கொடுக்க போறாங்க. அதுக்கப்புறம் ஆகஸ்ட், அக்டோபர். ஸோ மார்ச்ல உங்களுக்கு டிவிடெண்ட் வேணும் அப்படின்னா அவங்க வந்து ரெக்கார்ட் அனௌன்ஸ் பண்ணல. பண்றதுக்கு முன்னாடியே நீங்க அதுக்கு முன்னாடி ஸ்டாக்ல இருக்கணும். இன்னொன்னு, இந்த மாதிரி ஸ்டாக்லாம் நம்ம வந்து பாட்டில் வாங்கி வச்சுக்கிட்டோம்னா சப்போஸ் டிவிடெண்ட் கொடுக்கறதுக்காக நிறைய பேர் வாங்குவாங்க. அந்த டைம்ல இந்த ஸ்டாக்லாம் மேலே போகும்போது உங்களுக்கு டிவிடெண்டும் கிடைக்கும், அது growth-ம் இருக்கும் ஸ்டாக்ல. இப்போ 354 ரூபாய் இருக்கா, மேபி டிவிடெண்ட் கொடுக்கும்போது ஒரு 400 ரூபாய் அந்த மாதிரி போச்சுன்னு வைங்க, உங்களுக்கு growth-ம் கிடைக்கும். ஸோ அதனால நல்ல பாட்டம்லாம் வாங்குறது நல்லது. பட் இது எல்லாமே வந்து யாருமே ப்ரெடிக்ட் பண்ண முடியாது. மேபி டிவிடெண்ட் கொடுத்ததுக்கு அப்புறம் கூட கீழே போகும், இல்ல கொடுக்கறதுக்கு முன்னாடி கூட சின்ன கரெக்ஷன் வரும். பட் இவங்களோட ஷேர் ஹோல்டிங் பேட்டர்ன்ஸ்லாம் பார்த்தீங்கன்னா, அதாவது பிஎஃப்சி, ஆர்இசி ரெண்டு மெர்ஜ் பண்ற நியூஸ் வந்திருக்கு. ஸோ அதனால இதுக்கப்புறம் இது எப்படி இருக்கும் அப்படிங்கிறது தெரியல.
ஸோ இதெல்லாம் வந்து நீங்க வந்து பேசிவ் இன்கம்காக உங்களுக்கு கையில எப்போ அமௌண்ட் இருக்கோ அதெல்லாம் பாட்டம்ல இருக்க ஸ்டாக்கை நீங்க வந்து ஃபோக்கஸ் பண்ணி வச்சுக்கிட்டீங்கன்னா உங்களுக்கு, அதாவது இப்போ இதெல்லாம் எவ்வளவுங்க 354 ரூபா இல்ல ட்ரேட் ஆயிட்டு இருக்கு. மேபி வாரத்துக்கு ஒரு ஸ்டாக் நீங்க வந்து ஜஸ்ட் ஒரு கையில எப்போ காசு இருக்கோ அந்த டைம்ல நீங்க வந்து ஃபோக்கஸ் பண்ணி வச்சீங்கன்னா பிற்காலத்துல உங்களுக்கு நல்ல ஒரு, ஏன்னா பாட்டம்ல தான் வாங்கணும். நீங்க இதுக்கே கையில காசு இருக்கு அப்படின்னா 654 வாங்கக்கூடாது. ஸோ அதுக்காக தான் நான் இந்த மாதிரி பாட்டம்ல இருக்கதா காமிக்கிறேன். அடுத்து வந்து ஐடிசி, இதுவுமே நல்ல பாட்டம்ல இருக்கு. இவங்க வந்து பிப்ரவரி டிவிடெண்ட் கொடுத்துட்டாங்க. இதுக்கப்புறம் மேல கொடுக்க போறாங்க. ஸோ மேல வந்து இன்னும் 2 மாசம் தான் இருக்கு. ஸோ அதுக்காக கூட மேல ஏத்துவாங்களா அப்படின்னு தெரியல. இவங்க வந்து ஒரு நல்ல ஒரு சப்போர்ட் லைன்ல இருந்துட்டு அதை வந்து பிரேக் பண்ணி கீழே வந்திருக்கு. ஸோ இதெல்லாம் டெம்பரவரி தான். ஏன்னா இவங்களுக்கு ப்ரொமோட்டர் ஹோல்டிங் கிடையாது. பட் மற்றபடி மியூச்சுவல் ஃபண்டா இருக்கட்டும், அதர் டொமஸ்டிக் இன்ஸ்டிடியூஷனல் இன்வெஸ்டரா இருக்கட்டும், எஃப்ஐஆ இருக்கட்டும், இவங்கெல்லாம் நல்ல பல்கா வாங்கிட்டு தான் இருக்காங்க. நம்ம ரீட்டைலர்ஸ் தான் பயந்து போய் ஓகே இதுக்கப்புறம் என்ன ஆக போதோ. இவங்கெல்லாம் வந்து ஸ்டாண்டர்டா டிவிடன் கொடுக்குற கம்பெனி 4.5% டிவிடன் கொடுக்குறாங்க. டொபாக்கோ பிசினஸ்ல இருக்காங்க. இந்த பிசினஸ் வந்து சிகரெட் உற்பத்தி பண்ற மெயினான பிசினஸ். ஸோ இதெல்லாம் வந்து இந்தியாவில் எவ்வளவு காசு கொடுத்தாலும் வாங்கி குடிக்க ஆட்கள் இருக்க தான் செய்யறாங்க. ஸோ இவங்கெல்லாம் வந்து கன்சிஸ்டண்டா டிவிடன் கொடுக்குற கம்பெனி. ஸோ இது வந்து நல்ல பாட்டம்ல தான் இருக்கு இப்போதைக்கு. HCL டெக்னாலஜி, ஸோ இவங்களுமே அதாவது ஐடி வந்து ஃபுல்லாவே கிராக் ஆகிட்டு தான் இருக்கு, ஐடி இண்டஸ்ட்ரீஸ். ஸோ அதுல ஒரு நல்ல கம்பெனினா HCL. நம்ம டிசிஎஸ் கம்பேர் பண்ணும்போது இது கொஞ்சம் நல்ல கம்பெனியா இருக்கு. எதனாலனா ரிட்டர்ன்ஸ் இவங்க நிறைய கொடுக்குறாங்க 5 வருஷத்துல. டிசிஎஸ் வந்து கொஞ்சம் நெகட்டிவா தான் இருக்கு, ஒரு 10% தான் இருக்கு. இவங்க வந்து 49% கொடுத்துருக்காங்க. இன்னொன்னு 4.4% டிவிடன் கொடுக்குறாங்க. ஜனவரியில் ஆல்ரெடி கொடுத்துட்டாங்க. அதுக்கப்புறம் ஏப்ரல்ல வரப்போகுது. ஸோ ஒரு மாசம் தான் இருக்கு. இப்போ ஆல்ரெடி மார்ச் வரப்போகுது இல்ல, மார்ச் அதுக்கப்புறம் ஏப்ரல். ஸோ இன்னும் ஒரு மாசம் தான் இன்பிட்வீன் இருக்கு. ஸோ இவங்க ஒரு நல்ல ஒரு சப்போர்ட் லைன்ல தான் இருக்காங்க. இவங்களோட ப்ரொமோட்டர் ஹோல்டிங் பார்த்தீங்கன்னா 60% இருக்காங்க. இதுவுமே ஒரு லார்ஜ் கேப் கம்பெனி. ஸோ ஐடி இண்டஸ்ட்ரியில இதுவும் ஒரு ஒன் ஆஃப் த கம்பெனி. ஸோ உங்களுக்கு தேவை அப்படின்னா நீங்க வந்து நல்ல ஒரு பாட்டம்ல 1373, இது ஒரு நல்ல சப்போர்ட் லைன்ல தான் இருக்கு. ஸோ இந்த மாதிரி கம்பெனிஸ்லாம் நீங்க வந்து பாட்டம்ல தான் வாங்கணும். ஏன்னா அது ஹைல வாங்கிட்டு ஒரு யூஸுமே கிடையாது. ஏன்னா இதெல்லாம் பெருசாலாம் மூவ் ஆகாது. ஓஎஃப்எஸ்எஸ், ஸோ இவங்களுமே ஒரு ஐடி இண்டஸ்ட்ரியில இருக்க ஒரு கம்பெனி. இவங்க வந்து 72% மிட் கேப் கம்பெனி இவங்க. ஸோ இவங்க வந்து மூவ்மெண்ட் வந்து கொஞ்சம் அதிகமா இருக்கும். அது லார்ஜ் கேப்பை கம்பேர் பண்ணும்போது. ரிட்டர்ன்ஸ் வந்து 119% கொடுத்துருக்காங்க. இவங்க வந்து நல்ல ஒரு சப்போர்ட் நிலையில இருந்து கீழே தான் இருக்கு. ஐடி இண்டஸ்ட்ரி எல்லாமே கிராக் ஆயிட்டு இருக்கு. 3.9% டிவிடன் கொடுக்குறாங்க. இவங்க வந்து 6856. ஸோ இந்த பிரைஸ் வச்சுட்டு இவங்க வாங்க பயப்படுவாங்க. ஸோ அதனால HCL வந்து பிரைஸ் வந்து கம்மியா இருக்கு ஒரு ஸ்டாக்கோட வேல்யூ. பட் இவங்க வந்து மேல கொடுக்க போறாங்க. ஸோ மேல கொடுக்க போறது, அதாவது டிவிடெண்ட் அன்னைக்கெல்லாம் வாங்கக்கூடாது. டிவிடெண்ட் வந்து அதுக்காக கூட ஒரு சில பேர் பல்கா பை பண்ணுவாங்க டிவிடெண்ட் ஸ்டாக்ஸை. ஸோ அந்த டைம்ல நம்ம உள்ள இருக்கணும் ஒரு 2 மாசம் 3 மாசத்துக்கு முன்னாடியே. ஸோ அதுக்காக தான் நான் இப்பயே காமிக்கிறேன். அடுத்து வந்து பவர் ஃபைனான்ஸ் கார்பரேஷன். இவங்க வந்து பிப்ரவரியில் டிவிடெண்ட் கொடுத்துறாங்க. எனக்கு இன்னும் கிரெடிட் ஆகல, பட் எனக்கு டிவிடெண்ட் இருக்கு. இதுக்கப்புறம் மார்ச்ல கொடுக்க போறாங்க. ஸோ இது REC PSE ரெண்டுமே ஒரு சிஸ்டர் கம்பெனி மாதிரி தான். ஸோ இவங்களுமே ஒரு நல்ல பாட்டம்ல இருந்து இதை கம்பேர் பண்ணும்போது REC நல்ல பாட்டம்ல இருக்கு. பட் இருந்தாலும் இவங்களோட ரிசல்ட் வந்து நல்லா கொடுத்துருக்காங்க. ஸ்பெஷலைஸ்டு ஃபைனான்ஸ் இவங்களுமே ஒரு பவர் செட்டா இருக்கு, டிவிடெண்ட் கொடுக்குற கம்பெனி. டோட்டல் ப்ரொமோட்டர் ஹோல்டிங் வந்து 55% இருக்காங்க. ஸோ இவங்க வந்து 3.8% கொடுக்குறாங்க. RECயை கம்பேர் பண்ணும்போது இவங்க டிவிடெண்ட் கம்மி தான். பட் இவங்களுக்கு வந்து growth நல்லாவே இருக்கு. 300% வரைக்கும் ரிட்டர்ன்ஸ் கொடுத்துட்டு இருக்காங்க. ஸோ இது என்ன பண்ணலாம்னு நீங்க பார்க்கலாம். அடுத்து வந்து இன்ஃபோசிஸ், இவங்களுமே ஒரு ஐடியில் இருக்க ஒரு கம்பெனி. ஐடின்னு வந்து நல்லா கிராக் ஆயிட்டு இருக்கு. இவங்க வந்து ரிட்டர்ன்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா 5 இயர்ஸ்ல ஒன்றுமே கொடுக்கல, இருந்தாலும் நல்ல ஒரு பாட்டம்ல இருக்கு. ஸோ இந்த கம்பெனிலாம் அழியுமா அப்படின்னு கேட்டிங்கன்னா 5 லட்சம் கோடி மார்க்கெட் கேபிட்டல் இருக்குங்க. இதெல்லாம் என்ன ஆக போகுதுங்க. இன்ஃபோசிஸ்ங்கிறது எல்லாருக்குமே தெரியும். 1200 இப்போதைக்கு ட்ரேட் ஆகிட்டு இருக்கு, 1289 ரூபா. அடுத்து வந்து மேலே வந்து டிவிடெண்ட் கொடுக்க போறாங்க. ஸோ இந்த மாதிரி கம்பெனி எல்லாம் நீங்க வந்து நல்ல பாட்டம்ல தான் வாங்கணும். ஏன்னா இல்லைன்னா அது வேற ஒரு யூஸ் கிடையாது ஹைல வாங்கிட்டோம்னா. ஏன்னா இதெல்லாம் பெருசாலாம் ரிட்டர்ன்ஸ் கொடுக்க மாட்டாங்க. டோட்டல் ப்ரொமோட்டர் ஹோல்டிங் இவங்க கம்மி தான், பட் மிக்ஸ்டா இருக்காங்க. பாருங்க எஃப்ஐ இதுல அதிகமா இருக்காங்க. எஃப்ஐ வந்து சின்ன சின்ன கம்பெனில இருந்து வெளில போனாலும் பெரிய கம்பெனி விட்டு எல்லாம் வெளில போற மாதிரி தெரியல. அடுத்து வந்து எம்பசி ஆஃபீஸ் பார்க்ஸ். ஸோ இவங்க வந்து ரியல் எஸ்டேட் பிஸ்னஸ் பண்ற ஒரு கம்பெனி எம்பசி. ஸோ இந்த கம்பெனியில் வந்து ப்ரொமோட்டர் ஹோல்டிங் வந்து நல்ல ஹை பிளட்ஜ் பண்ணியிருக்காங்க. பட் அவங்களோட பர்சன்டேஜ் ரொம்ப கம்மி தான். பட் இதில் மெயினாக இருக்கிறது எஃப்ஐ வந்து அதிகமாக வச்சுட்டு இருக்காங்க. இவங்களோட இந்த கம்பெனியில் வந்து என்ன ப்ளஸ் பாயிண்ட்னா 5.4% டிவிடன் கொடுக்குறாங்க. அதுக்கப்புறம் எஃப்ஐ வந்து அதிகமாக இருக்காங்க. இன்னொன்று இவங்களோட 5 இயர் ரிட்டர்ன் வந்து 30% கொடுத்துருக்காங்க. ஸோ இவங்க வந்து பெருசாக ஸ்டாக் வந்து மூவ் ஆகலனாலும், பட் இவங்க வந்து பிப்ரவரி, மே, ஆகஸ்ட், நவம்பர், ஸோ இந்த மந்த்ல எல்லாம் ரிட்டர்ன் கொடுக்குறாங்க. 427 இப்போதைக்கு ட்ரேட் ஆகிட்டு இருக்கு ஸ்டாக்கு. நான் ஒரு மிட் கேப் கம்பெனி, 40,000 கோடி மார்க்கெட் கேபிட்டல் இருக்கு. ஸோ இந்த மாதிரி கம்பெனிலாம் நீங்கள் வந்து ஒரு நல்ல பாட்டம்ல வாங்கணும். பட் இது வந்து நல்ல ஹையில் இருக்கு. ஸோ இருந்தாலும் ரிட்டர்ன்ஸ் பெருசாக இல்லை, ஒரு ஒரு சின்ன ஒரு சார்ட்டுக்குள்ளே மூவ் ஆகிட்டு இருக்கு. ஸோ இந்த கம்பெனி வந்து நீங்கள் உங்களுக்கு தேவைப்பட்ட ஹை ரிஸ்க், இதுக்கு முன்னாடி காமிச்சதை கம்பேர் பண்ணும்போது இது வந்து ஹை ரிஸ்க்.
ஸோ டிவிடெண்ட் ஸ்டாக்ஸ் வந்து இந்த மாதிரி தான் நீங்கள் வந்து ஒரு கன்சிடர் பண்ணணும். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். ஸோ இதுலேருந்து ஒரு ஒரு சில பேர் உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்க. பட் டிவிடெண்ட் ஸ்டாக்ஸ் வந்து நல்ல ஒரு பாட்டமில் தான் வாங்க ட்ரை பண்ணுங்க. அதுதான் நான் இப்போ வரைக்கும் பண்ணிட்டு இருக்கேன். நான் வந்து இப்போ சேனல்லையுமே எக்ஸ்பிளைன் பண்ணிட்டு தான் இருக்கேன். எனக்கு வந்து ஐடிசி கொடுத்துருக்காங்க, பிஎஃப்சி, ஆர்இசி இவங்கெல்லாம் டிவிடெண்ட் வந்து நிறைய பேர் நம்ம இன்வெஸ்டருமே கொடுத்துருக்கதா சொல்கிறாங்க. ஸோ எல்லோருக்கும் வாழ்த்துக்கள். நன்றி. அடுத்த வீடியோவில் பார்க்கலாம்.